मैंने जान लिया है तुमसे कर्मों का खेल विचित्र। मैंने जान लिया है तुमसे कर्मों का खेल विचित्र। सबको यही नचाता, सबको यही नचाता, धनवान हो या दरिद्र। मैंने जान लिया है तुमसे। इस जहां में जो भी आया अपना कर्ज साथ लाया। इस जहां में जो भी आया अपना कर्ज साथ लाया। तेरे साथ चलेगा बनकर, तेरे साथ चलेगा। ओम शांति शांति। ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ओम शांति।
शांति। पूर्वज और पूजे के समान में रह विश्व की हर आत्मा की पालना करो। दुआएं दो दुआएं लो. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பில் பாப்தாதா சொல்கிறாங்க, பூஜிக்க தகுந்தவர் மற்றும் பூஜை. இந்த சொமானத்தில் இருந்து உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாலனை கொடுங்கள். ஆசீர்வாதங்களை பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். आज चारों ओर के सर्वश्रेष्ठ बच्चों को देख रहे हैं. இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள சர்வசிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். हर एक बच्चा पूर्वज भी है और पूज्य भी है. ஒவ்வொரு குழந்தைகளும் கூட மூதாதையர்களாகவும் இருக்கின்றார்கள், பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றார்கள். इसीलिए इस कल्प वृक्ष के आप सभी जड़ तना भी है. ஆகவே தான் நீங்கள் இந்த கல்ப விருட்சத்தினுடைய அடிமரமாகவும் இருக்கின்றீர்கள். तना का कनेक्शन सारे विश्व के टालियों से पत्तों से स्वतः ही होता है. அடிமரத்தினுடைய தொடர்பானது முழு மரத்தினுடைய கிளைகள் தழைகள் எல்லாத்திலையுமே இருக்கின்றன. तो सभी अपने को ऐसी श्रेष्ठ आत्मा सारे विश्व के पूर्वज समझते हो. எல்லாருமே கூட தன்னைத்தான் அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஆத்மா முழு விருட்சத்தினுடைய மூதாதையர்களாக புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? जैसे ब्रह्मा को ग्रेट ग्रेट ग्रैंड फादर कहा जाता है, எப்படி பிரம்மாவை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று கூறப்படுகின்றதோ, उनके साथ ही आप भी मास्टर ग्रेट ग्रैंड ग्रैंड फादर हो. और கூட நீங்கள் கூட मास्टर ग्रेट ग्रेट ग्रैंड फादर. पूर्व आत्मा का कितना समान है. அந்த மூதாதையர்களான ஆத்மாக்களுக்கு எவ்வளோ சமானம் இருக்கிறது. उस नशे में रहते हो, அந்த போதையில் இருக்கின்றீர்களா? सारे विश्व की आत्मा से चाहे किसी भी धर्म की आत्मा है, முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களில் எந்த ஒரு தர்மாத்மாவாக இருந்தாலும் சரி, लेकिन सर्व आत्मा के आप तना के रूप में நீங்கள் அனைவரும் அந்த அடிமரத்தினுடைய ரூபத்தில் ஆதார் மூரத் பூஜோஹோ, ஆதார மூரத் மூதாதையர்களாக இருக்கின்றீர்கள். इसलिए पूर्व होने के कारण पूजे भी हो. நீங்கள் மூதாதையர்களாக இருக்கின்ற காரணத்தினால பூஜைக்கு உரியவர்களாகவும் இருக்கின்றீர்கள். पूरे द्वारा हर आत्मा को सका स्वतः ही मिलती रहती है. மூதாதையர்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சக்தி என்பது தாமாகவே கிடைத்து கொண்டிருக்கின்றது. जाड़ को देखो, तना द्वारा जड़ द्वारा लित पत्ते को भी सकाश मिलती रहती है. நீங்கள் மரத்தை பாருங்கள், அடி மரத்திலேருந்து கடைசி இலை வரைக்கும் சக்தி என்பது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. பூர்வஜ காரிய क्या होता है? பாபா கேட்குறாங்க, மூதாதையர்களுடைய காரியம் என்னவாக இருக்கின்றது? பூர்வஜோं का कार्य है सर्व की पालना करना. மூதாதையர்களுடைய வேலையே என்ன? அனைவருக்கும் பாலனையை கொடுப்பது. लौकिक में भी देखो, पूर्वज द्वारा ही चाहे शारीरिक शक्ति को पालना, स्थूल भोजन द्वारा व पढ़ाई द्वारा शक्ति भरने का पालना होती है. லௌகீகத்தில் கூட பாருங்க, மூதாதையர்கள் மூலமாகத்தான் சரீரத்தினுடைய சக்தியினுடைய பாலனையாகட்டும், ஸ்தூல உணவின் மூலமாக படிப்பின் மூலமாக சக்தியை நிரப்புகின்ற பாலனையும் ஆகின்றது. तो आप पूर्वज आत्मा को बाप द्वारा मिली हुई शक्तियों से सर्व आत्मा की पालना करना है. நீங்கள் மூதாதையர்களான ஆத்மாக்கள் பாபா மூலமாக கிடைத்திருக்கின்ற சக்திகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் பாலனை செய்ய வேண்டும். आज के समय अनुसार सर्व आत्माओं को शक्तियों द्वारा पालना की आवश्यकता है. இப்பொழுது நேரத்திற்கு ஏற்ப அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகள் மூலமான பாலனை அவசியமாக இருக்கின்றது. जानते हो आजकल आत्मावें अशांति और दुख की छाई हुई है. உங்களுக்கு தெரியுமல்லவா, இன்று ஆத்மாக்களுக்கு அசாந்தி மற்றும் துக்கத்தினுடைய அலைகள் இருக்கின்றன. तो आप पूर्वज और पूज्य आत्माओं को अपने वंशावली के ऊपर रहम आता है. பாபா கேட்குறாங்க, நீங்கள்
மூதாதையர்களாகவும் இருக்கின்றீர்கள், பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களாகவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய வம்சாவளிகளின் மீது உங்களுக்கு கருணை வரவில்லையா? जैसे जब कोई विशेष अशांति का वायुमंडल होता है तो विशेष रूप से मिलिट्री और पुलिस अलर्ट हो जाती है. பாபா உதாரணம் சொல்கிறாங்க, எப்படி ஏதாவது ஒரு விசேஷமாக அசாந்திக்கான சூழ்நிலை ஆச்சுன்னா விசேஷமாக மிலிட்ரியோ அல்லது போலீஸோ அலர்ட் செய்கிறாங்க. ऐसे ही அதே போன்று आजकल के वातावरण में आप पूर्वज भी विशेष सेवा के अर्थ स्वयं को निमित्त समझते हो. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் மூதாதையர்களான விசேஷமான சேவைக்காக தன்னைத்தான் நிமித்தமாக புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? சாரே விஸ்வக்கு ஆத்மாவுக்கே நிமித்த, முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் நீங்கள் தான் நிமித்தமாக இருக்கின்றீர்கள். ஸ்மிருதி ரத்திய, இது நினைவில் இருக்கின்றதா? सारे विश्व की आत्माओं को आज आपके सकाश की आवश्यकता है. முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய சக்தி அவசியமாக இருக்கின்றது. ऐसे भेद की विश्व की पूर्वज आत्माओं को अनुभव करते हो. அப்படி எல்லையற்ற உலகத்தினுடைய மூதாதையர் ஆத்மா என்று தன்னைத்தான் அனுபவம் செய்கின்றீர்களா? विश्व की सेवा याद आती है या अपने सेंटर्स की सेवा याद आती है? உலகத்தினுடைய சேவை நினைவுக்கு வருகிறதா இல்லை தன்னுடைய சென்டர்னுடைய சேவை நினைவுக்கு வருகிறதா? आज आत्माएं आप पूरे देव आत्माओं को पुकार रही है. ஆத்மாக்களாகிய உங்களை உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் மூதாதையர் தேவ ஆத்மாக்களை அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். हरेक अपने अपने भिन्न भिन्न देवियों देवता को पुकार रहे हैं. ஒவ்வொருவரும் கூட தங்களுக்கான விதவிதமான தேவிகள் அல்லது தேவதைகளை அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். आओ क्षमा करो, कृपा करो, வாருங்கள், மன்னியுங்கள், கிருபை காட்டுங்கள். तो भक्तों का आवाज सुनने आता है. பக்தர்களுடைய அந்த சப்தங்களை கேட்கின்றீர்களா? आता है सुनने या नहीं? கேட்க வருகின்றதா இல்லையா? कोई भी धर्म की आत्माएं हैं, எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, जब उनसे मिलते हो तो अपने को सर्वात्मा के पूर्व समर्पण मिलते हो. எப்போ அவங்கள சந்திக்கின்றீர்களோ அப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் மூதாதையர் என்ற நினைவோடு சந்திக்கின்றீர்களா? ஐசே அனுபவம் होता है, यह भी हम पूर्व की टाल-टालियां हैं. அந்த ஒரு அனுபவம் என்பது ஆகின்றதா? இவர்கள் கூட மூதாதையர்களான நம்மளுடைய கிளைகள், உபகிளைகள். உன்னோக்கு भी शक्का देने वाले आदि पूर्वज हो. அவர்களுக்கு கூட சக்தியை கொடுக்கக்கூடிய நீங்கள் தான் மூதாதையர்கள். अपने कल्प वृक्ष के चित्र सामने लाओ. உங்களுடைய கல்ப விருட்சத்தினுடைய படத்தை முன்னாடி கொண்டு வாங்க. अपने को देखो आपका स्थान कहाँ है. உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய இடம் எங்கே இருக்கிறது? ஜடுமே பி ஆப்போ, தனா பி ஆவோ. அடிமரத்துலேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்க, அதனுடைய வேர் பகுதியிலையும் நீங்கள் தான் இருக்கீங்க. साथ में परंदाम में भी देखो आप पूरे आत्मा का स्थान बाप के साथ समीप है. கூடே பரந்தாமத்தில் கூட பாருங்கள், மூதாதையர்களான ஆத்மாக்களை உங்களுடைய இடம் பாபாவின் கூட அருகாமையில் இருக்கின்றது. जानते हो ना, தெரியும் அல்லவா? इसी नशे से कोई भी आत्मा से मिलते हो. இந்த போதையில் நீங்கள் எந்த ஒரு ஆத்மாவை சந்தித்தாலும் சரி, हर धर्म के आत्मा आपके हमारे अपने उस दृष्टि से देखते हैं. இவர்கள் நம்முடையவர்கள் என்ற திருஷ்டியில் பார்க்கின்றீர்கள். अगर उस पूर्व के नशे से, स्मृति से, वृद्धि से दृष्टि से मिलते हो. எப்போ நான் மூதாதையர் என்ற போதையில், நினைவில், விருத்தியில், திருஷ்டியில் சந்திக்கின்றீர்களோ तो उनको भी अपनेपन का आभास होता है. அவர்களுக்கு கூட நம்முடையவர்கள் என்ற அனுபவம் ஆகின்றது. क्योंकि பாபா சப்ஸ்டேன்ஷியேட் பண்ணுறார். ஏனென்றால் ஆப் சர்வக்கே பூஜ்ய ஹோ, சப்கே ஹோ. நீங்கள் அனைவருக்கும் பூஜிக்க தகுந்தவர்கள், அனைவருக்காகவும் ஆனவர்கள். ஐசி சுமிருத்தி சேவா கர்ணி சே, இப்படிப்பட்ட நினைவினால் நீங்கள் சேவை செய்யும்பொழுது ஹர் ஆத்மா அனுபவம் கரைகி, ஒவ்வொரு ஆத்மாவும் கூட இந்த அனுபவத்தை செய்யுமா.
या हमारे ही पूर्वजोर इष्ट फिर से हमें मिल गए हैं. இவங்க நம்மளுடைய மூதாதையர்கள், இஷ்ட தேவர்கள் நம்மை மறுபடியும் கிடைத்து விட்டார்கள். फिर पूजे भी देखो कितनी बड़ी पूजा है. பூஜ்யத்தை கூட பாருங்க, பூஜையை கூட நீங்கள் பாருங்க, எவ்வளோ பெரிய பூஜை. कोई भी धर्मात्मा महात्मा के ऐसे आत्माओं के समान विधिपूर्वक पूजा नहीं होता है. எந்த ஒரு தர்ம ஆத்மாவானாலும் சரி, மகாத்மானாலும் சரி, தேவி தேவதைகள் உங்களுக்கு சமமாக வித்திபூர்வமான பூஜை நடப்பது இல்லை. पूज्य बनते हैं, पूजा के तंदெல்லாம் ஆகின்றார்கள். लेकिन तुम्हारे जैसे विधिपूर्वक नहीं होता है. ஆனால் உங்களுக்கு போன்ற விதி மூலமான பூஜை நடப்பதில்லை. காயன் பி தேக்கோ, மகிமையை கூட பாருங்க. பூஜை இருக்கட்டும், மகிமையை கூட பாருங்க. கித்தனா வித்தியபூர்வக் கீரன் கர்த்தேன், எவ்வளோ வித்தியபூர்வமாக உங்களுடைய கீர்த்தனையை பண்ணுறாங்க. ஆர்த்தி கர்த்தேன், ஆர்த்தி பண்ணுறாங்க. ஐசே பூஜை பூர்வஜ் ஈ பந்தே. அப்படிப்பட்ட பூஜைக்கு தகுந்தவங்களா நீங்கள் பூர்வஜ ஆத்மாக்கள் தான் ஆகின்றீர்கள். தோ அப்பனே ஐசே சமஸ்தே ஹோ, தன்னைத்தான் அப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? ஐசா நஷா ஹே, அப்படிப்பட்ட போதை இருக்கின்றதா? ஹே நஷா, போதை இருக்கின்றதா? जो समझते हम पूर्वज आत्मा है, नशा रहता है और स्मृति रहते हो, हाथ उठाओ. யார் நான் மூதாதையான ஆத்மா, அந்த போதையில் இருக்கின்றேன், நினைவில் இருக்கின்றேன் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். ரத்திய நினைவில் இருக்கின்றதா? அச்சா, நல்லது. ரத்திய தோ ஹாத் உட்டா, யாருக்கு இருக்கின்றது என்று கூறுகின்றீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்தினீர்கள். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. अभी दूसरा क्वेश्चन कौन सा होता है? सदा रहता है. இப்போ அடுத்த கொஷின் என்ன? இருக்கிறதான்னு கேட்டார். அடுத்த கொஷின் என்ன வருது? சதா रहता है, எப்பொழுதும் இருக்கிறதா? बाप दादा सभी बच्चों को हर प्राप्ति की अविनाशी देखने चाहते. बाप दादा எல்லா குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு பிராப்தியிலையும் அவிநாசியாக பார்க்க விரும்புகின்றார். கபி கபி நஹி, क्यों? அவ்வப்பொழுது இல்லை. ஏன்? ஜவாப் बहुत चतुराई से देते. பதில் சொல்லும் போது ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக சொல்கிறீங்க. क्या कहते हैं? என்ன சொல்லுகின்றீர்கள்? रहते तो हैं, இருக்கத்தான் செய்கின்றோம். अच्छा रहते, நன்றாக இருக்கின்ற. फिर धीरे से कहते थोड़ा कभी कभी हो जाता है. அப்புறம் மெதுவாக சொல்கிறீங்க, கொஞ்சம் அப்பப்போ ஆயிடுது. देखो बाप भी अविनाशी, आप आत्मा भी अविनाशी हो ना. பாபாவும் அழியாதவர், நீங்கள் ஆத்மாக்கள் கூட அழியாதவர்கள். பிராப்தியாம்பி அவினாசி, பிராப்தியல் கூட அழியாதது. ஞான அவினாசி துவாரா அவினாசி ஞான, ஞானம் அழியாதவர் மூலமாக அழியாத ஞானம். தோ தாரணா பி கே ஹோனி சாஹியே. அப்போ தாரணை கூட என்னவாக இருக்க வேண்டும்? அவினாசி ஹோனே சாஹியே யா கபி கபி, அவினாசியாக இருக்க வேண்டுமா அல்லது அவ்வப்பொழுது இருக்க வேண்டுமா? बाप दादा अभी सभी बच्चों को समय के सर्कमस्टेंस अनुसार, बाप दादा அனைத்து குழந்தைகளுக்கும் நேரத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப வேத் की सेवा में सदा बिजी देखने चाहते हैं. எல்லையற்ற சேவையில் எப்போது பிஸியாக இருக்க பார்க்க விரும்புகின்றார். क्योंकि அதுவும் காரணம் சொல்கிற பாருங்க. ஏன் விரும்புகின்றார் என்றால் சேवा में बिजी रहने के कारण, சேவையில் பிஸியாக இருக்கின்ற காரணத்தினால அநேக பிரகாரக்கு ஹல்சல்சே பச் ஜாதே, அநேக விதமான அலைச்சலில் இருந்து காப்பாற்றப்பட்டு விடுகின்றீர்கள். லேக்கின் ஜப் பி சேவா கர்த்தே ஹோ, ஆனால் எப்போ நீங்கள் சேவை செய்தாலும் சரி, பிளான் பனாத்தே ஹோ, பிளான் பண்ணினாலும் சரி, பிளான் அனுசார் ப்ராக்டிக்கல் மே பி ஆத்தே ஹோ, பிளான் படி ப்ராக்டிக்கல்லையும் வர்றீங்க. சஃபல்தா பி பிராப்த் கர்த்தே ஹோ, வெற்றியை கூட அடைகின்றீர்கள். லேக்கின் அங்கே தான் என்ன சொல்கிறார் பாபா? பாப் தாதா சாத்தே, பாப் தாதா என்ன விரும்புகின்றார்? ஏக் சமய பர், ஒரே நேரத்தில் தீனோ சேவா இக்கட்டி ஹோ, மூன்று சேவையும் சேர்ந்து இருக்க வேண்டும். சிறு வாச்சனையோ, வார்த்தைகளால் மட்டும் இருக்கக்கூடாது. மன்சாபியோ, மனதிலையும் இருக்கணும். வாச்சாபியோ और கர்மனார்த்தா சம்பந்தமே ஆத்தபி சோ, நீங்கள் தொடர்பில் சம்பந்தத்தில் வரும்பொழுது கூட சேவை ஆக வேண்டும். சேவா கா பாவ், சேவா கி பாவனா, சேவையினுடைய பாவமும் இருக்க வேண்டும், பாவனாவும் இருக்க வேண்டும். इसमें वाचा की सेवा का परसेंटेज ज़्यादा है. இப்போ
வார்த்தைகள் மூலமாக சேவை செய்கிறனுடைய பர்சன்டேஜ் சதவீதம் அதிகமாக இருக்கின்றது. மன்சா ஹே லேக்கின் வார்த்தாக்கி பர்சன்டேஜ் ஜாதா. மனதின் மூலமாக சேவை செய்கிறீங்க, ஆனால் வார்த்தையின் மூலமான சேவையினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கின்றது. எக்கி சமய பத்தினோ सेवाएं साथ साथ होने से सेवा में सफलता और ज़्यादा होगी. எப்போ ஒரே நேரத்தில் 3 விதமான சேவையும் கூடவே இருக்குமோ சேவையில் வெற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பாப் தாதா ने समाचार सुना है. பாப் தாதா செய்தியை கேட்டாங்க. இஸ் குரூப் में भी भिन्न भिन्न वर्ग वाले आए हुए. இந்த குரூப்பில் கூட வெவ்வேறு விதமான வர்க்கத்தினர் வந்திருக்கின்றார்கள். சேவா का प्लान अच्छा बना रहे हैं. சேவையினுடைய பிளான் நல்லா பண்ணி கொண்டே இருக்காள். அச்சா கர்ரே ரொம்ப நல்லா பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் तीनों सेवा इकट्ठी होने से सेवा का स्पीड और वृद्धि को प्राप्त होगी. 3 சேவைகளும் சேர்ந்து இருந்தால் சேவையினுடைய ஸ்பீடும் சரி விருத்தியும் பிராப்தியாகும். सभी चारों ओर से बच्चे पहुंच गए. அனைவரும் நாலா பக்கங்களிலிருந்தும் வந்தடைந்திருக்கின்றீர்கள். இதே பாப் தாதாவுக்கு भी खुशी होती है. இதை பார்த்து பாப் தாதாவுக்கு கூட மகிழ்ச்சி அடைகின்றார். நய நய பச்சை உமங் உற்சாக से पहुंच जाते हैं. புதிய குழந்தைகள் ரொம்ப உற்சாகம் ஆர்வத்தோடு வந்து விட்டார்கள். अभी बाप दादा सभी बच्चों को सदा निर्विघ्न स्वरूप में देखने चाहते हैं. அனைத்து குழந்தைகளும் எப்பொழுதும் நிர்விக்ன ஸ்வரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். சொல்லிட்டு क्यों காரணம் என்ன? जब आप निमित्त बने हुए निर्विघ्न स्थिति में स्थित रहो. எப்போ நிமித்தமான நீங்கள் தடையலற்ற ஸ்திதியில் இருப்பீர்களோ तब विश्व की आत्माओं को सर्व समस्याओं से निर्विघ्न बना सको. உலகத்தில் உள்ள ஆத்மாக்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தடைகளிலிருந்து விடுபட்டவர்களாக செய்ய முடியும். इसके लिए அதற்காக विशेष 2 बातों पर अंडरलाइन करो. 2 விஷயங்கள் மேலே கவனம் கொடுங்கள், அண்டர்லைன் செய்யுங்கள். கர்த்தே भी हो செய்யவும் செய்கின்றீர்கள். लेकिन और अंडरलाइन करो, இன்னும் நீங்கள் அதிகமாக அண்டர்லைன் பண்ணுங்க. एक तो ஒன்று हर एक आत्मा को अपने आत्मिक दृष्टि से देखो. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆத்மீக திருஷ்டியில் பாருங்க. ஆத்மா के ओरिजिनल संस्कार के स्वरूप में देखो. ஆத்மாவுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரத்தில் பாருங்கள். சாहे कैसे भी संस्कार वाले आत्मा है, எப்படிப்பட்ட संस्कारोடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி. लेकिन आपकी हर आत्मा के प्रति शुभ भावना, शुभ कामना, परिवर्तन की श्रेष्ठ भावना उनके संस्कार को थोड़े समय के लिए परिवर्तन कर सकती है. ஒவ்வொரு ஆத்மாவின் மேலும் உங்களுடைய சுப பாவனை, சுப விருப்பம், மாற்றத்திற்கான சிரேஷ்டமான பாவனை அவங்களுடைய சன்ஸ்காரத்தில் கொஞ்ச நேரத்திற்கான மாற்றத்தை கூட கொண்டு வர முடியும். ஆத்மிக் பாவ் எமர்ஜ் கரோ. ஆத்மீய பாவனையை எமர்ஜ் பண்ணுங்க. जैसे शुरू में देखो तो संगठन में रहती आत्मिक दृष्टि, आत्मिक वृत्ति आत्मा आत्मा से मिल रही है, बात कर रही है. इस दृष्टि से फाउंडेशन कितना पक्का हो गया. ஆரம்பத்தில் பாருங்க, நம்ம குழுவாக இருக்கும்போது ஆன்மீக திருஷ்டி, ஆன்மீக விருத்தி, ஆத்மா ஆத்மாவை சந்தித்து கொண்டு இருக்கின்றது, ஆத்மா ஆத்மாவுடன் பேசி கொண்டு இருக்கின்றது. இந்த திருஷ்டியினுடைய ஃபவுண்டேஷன் எவ்வளோ பக்காவாக செய்யப்பட்டது. अभी सेवा के विस्तार में, இப்போ சேவையினுடைய விஸ்தாரத்தில் सेवा के विस्तार के संबंध में आत्मिक भाव से चलना, बोलना, संपर्कमाना मर्ज हो गया है. சேவையினுடைய விஸ்தாரத்தில் சம்பந்தத்தில் வரும்பொழுது ஆத்மீய பாவனையோடு நடப்பது, பேசுவது, தொடர்பில் வர்றது மறைந்து விட்டது. கதம் नहीं हुआ है लेकिन मर्ज हो गया. முழுசாக முடிவடையவில்லை, ஆனால் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆத்மிக் சொமான் ஆத்மாவுக்கு சகஜ சஃபல்தா திலாத்தா. இந்த ஆத்மீய சொமானம் தான் ஆத்மாவுக்கு சகஜமாக வெற்றியை கொடுக்கின்றது. क्योंकि ஏனெனில் ஆப் சபி கவுன் ஆக்கர் கட்டேவே, நீங்கள்லாம் யார் இப்போ ஒன்று கூடி இருக்கின்றீர்கள். वही कल्प पहले वाले देव आत्माएं, ब्राह्मण आत्माएं इकट्ठे हुए हो. அதே கல்ப முன்னருக்கான தேவ ஆத்மாக்கள், பிராமண ஆத்மாக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள். ब्राह्मण आत्मा रूप में भी सभी श्रेष्ठ आत्माएं हो. பிராமண ஆத்மா என்ற ரூபத்தில் கூட
நீங்கள் அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாக்கள். தேவதாத்கே சாசவி சிரேஷ்ட ஆத்மா. தேவ ஆத்மாக்களுடைய கணக்கின்படி கூட சிரேஷ்டமான ஆத்மாக்கள். இசி ரூப் மே சம்பந்த் சம்பர்க் மே ஆவோ. இந்த சொரூபத்தில் தான் சம்பந்தம் தொடர்பில் வாங்க. ஹர் சமய் செக் கரோ. ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்யுங்க. முஜி தேவாத்மா பிராமணாத்மா சிரேஷ்ட கர்த்தவிய சிரேஷ்ட சேவா கியா. பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சிரேஷ்டமான கர்த்தவியம் என்ன, சிரேஷ்டமான சேவை என்ன? துவாயே தேனா அவர் துவாயே லேனா. ஆசீர்வாதங்களை கொடுப்பது, ஆசீர்வாதங்களை பெறுவது. ஆப்கி ஜட சித்திர கியா சேவா கர்த்தே. உங்களுடைய ஜட சித்திரங்கள் என்ன சேவையை செய்கின்றன? கைசபி ஆத்மாவோ, எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி. துவாயை லேனி சாத்தே துவாயை லேக்கர் ஆத்தே. ஆசீர்வாதங்களை பெற வருகின்றார்கள், பெற்றும் செல்லுகின்றார்கள். और कोई भी आकर पुरुषार्थ में मेहनत समझते हैं, सबसे सच पुरुषार्थ है. ஆக புருஷார்த்தத்தில் உழைப்பு அனுபவம் பண்ணாமல் சகஜமான புருஷார்த்தம் எது? சாரா தின் ஃபுல் டே திருஷ்டி விருத்தி போல் பாவனா சப்சே துவாயந்தோ. உங்களுடைய திருஷ்டி, உங்களுடைய விருத்தி, உங்களுடைய பேச்சு, பாவனை எல்லாத்துலேயும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். आपका टाइटल है, उंगलोडे टाइटल है ना, वरदानी महादानी. सेवा करते कार्य संबंध में आते, फिर यही कार्य करो. வரதானம் கொடுக்கின்ற மகாதானிகளாக இருக்கின்றீர்கள். சேவை செய்யுங்கள், காரியத்தில் தொடர்பில் சம்பந்தத்தில் வரும்பொழுது இதை ஒன்று மட்டும் செய்யுங்கள். என்ன? துவாயந்தோ அவர் துவாயல்லோ. ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ஏன் முஸ்கில் கியா? இது எதுவும் கடினம் இருக்கிறதா? சகஜ, ரொம்ப சகஜமாக இருக்கின்றதா? ஜோ சமஸ்தே சகஜோ ஹாத் உட்டா. யார் இதை ரொம்ப சுலபம்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கோய் ஆக்கோ அப்போசிஷன் கரைத்தோ, யாராவது உங்களை ஆப்போசிஷன் பண்ணாங்கன்னா தோபி துவா தேங்கே, அவர்களுக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்களா? தேங்கே, கொடுப்பீர்களா? இத்தனை துனாய்க்க ஸ்டாக்கோ ஆப்கே பாஸ். அவ்வளோ உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய ஸ்டாக் இருக்கின்றதா? அப்போசிஷன் தோ ஹோகி. பாபா அதையும் சொல்லிட்டார். அப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும். क्योंकि ஏனென்றால் ஆப்போசிஷன் ही பொசிஷன் தக் பਹੁंचाती है. ஆப்போசிஷன் தான் உங்களை பொசிஷன் வரைக்கும் கொண்டுட்டு போகுது. देखो सबसे ज़्यादा ஆப்போசிஷன் பிரம்மா பாப் की हुई. எல்லாத்தை விட அதிகமான ஆப்போசிஷன் யாருக்கு வந்தது? பிரம்மா பாபாவுக்கு हुईனா வந்தது இல்லையா? और பொசிஷன் किसने नंबर 1 पाई? பொசிஷனில் நம்பர் 1 யார் வந்தாங்க? பிரம்மானே பாயினா, பிரம்மா தான் அடைந்தார் அல்லவா? குச் பி ஹோ, என்ன ஆனாலும் சரி, लेकिन मुझे ब्रह्मा बाप समान दुआएं देनी है. நான் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். क्या ब्रह्मा बाप के आगे व्यर्थ बोलने व्यर्थ करने वाले नहीं थे? பிரம்மாவுக்கு முன்னாடி வேஸ்ட் பேசுகிறவங்க, வேஸ்ட் செய்கிறவங்க இல்லாமலாம் இருந்தாங்க. लेकिन ब्रह्मा बाप ने दुआएं दी, दुआएं ली, समाने की शक्ति रखी. பிரம்மா பாபா ஆசீர்வாதங்களை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார் என கரைத்து கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது. பச்சா பதல் ஜாயகா, குழந்தை மாறிடும், அவ்வளோதான் அவருக்கு. ஐசே ஆப்பி எய் விருத்தி திருஷ்டி இருக்கும். நீ கூட இதே மாதிரி விருத்தி திருஷ்டியை வைங்க. ஏ கல்பலே வாலே அமாரா பரிவார்க்கே. கல்பம் முன்னேற்கான நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பிராமன் பரிவார்க்கே, பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். முஜே பதல் இஸ்கோபி பதல்ன. நான் என்னை மாற்றிக்கொண்டு இவர்களை கூட மாற்ற வேண்டும். ஏன் பதிலே தும்மை பதலும் நெய், இவங்க மாறினா நான் மாறுவேன், அப்படி கிடையாது. முஜே பதல்கே பதல்னா மேரி ஜிம்மைவாரி. நான் என்னை மாற்றிக்கொண்டு மாற்ற வேண்டும், இது என்னுடைய பொறுப்பு. தப் துவா நிக்கலேகி ஆர் துவா மிலே. அப்போ தான் ஆசீர்வாதமும் வெளிப்படும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். अभी समय जल्दी से परिवर्तन की ओर जा रहा है. இப்போ நேரம் மாற்றத்தை நோக்கி வேகமாக போய்கொண்டு இருக்கின்றது. அத்திமே சாரா, ரொம்ப கடைசி நேரத்துக்கு போயிட்டு இருக்குது. லேக்கின் ஆனால் சமய பரிவர்த்தன் கே பகலே,
நேரம் மாறுவதற்கு முன்னால் विश्व परिवर्तक श्रेष्ठ आत्मा है நீங்கள் உலக மாற்றத்திற்கான சிரேஷ்ட ஆத்மாக்கள் சுவ பரிவர்த்தன் துவாரா சுய மாற்றத்தின் மூலமாக சர்வக்கே பரிவர்த்தனுக்கு ஆதார் மூரத் பனோ அனைவருடைய மாற்றத்திற்காகவும் ஆதார மூர்த்திகளாக ஆகுங்கள். ஆபி விஸ்வக்கே ஆதார உத்தார மூரத்து நீங்கள் கூட யார் உலகத்தினுடைய ஆதார மூரத் உத்தார மூர்த்து. ஹரேக் ஆத்மா லட்சிய ரக்கோ ஒவ்வொரு ஆத்மாவும் கூட இந்த லட்சியத்தை வைங்க. முஜே நிமித்த பண்ண நான் நிமித்தமாக ஆக வேண்டும். சிர் தீன் பாத்தோங்கோ சோமே சங்கல்பம் மாத்திரம் பி நவ் 3 விஷயங்களில் செல்ஃபுக்கு வெறும் சங்கல்பத்தில் கூட இருக்கக்கூடாது. வெறும் சங்கல்பத்தில் அதுக்கு பதிலாக பரிவர்த்தன் கரோ மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒன்று பரச்சிந்தன் பரசிந்தனை, दूसरा இரண்டாவது பரதர்ஷன். स्वदर्शन के बजाय परदर्शन नहीं, स्वदर्शனுக்கு பதிலாக பரதர்ஷனம் பண்ணக்கூடாது. तीसरा மூன்றாவது பரமத் யா பரசங் குசங். மூன்றாவது பரமத் அல்லது பரசங் குசங். சிரேஷ்ட சங் கரோ சிரேஷ்டமான தொடர்பில் இருங்க. क्योंकि ஏனெனில் சங்கு தோஷ் बहुत नुकसान करता है. இந்த தொடர்பினுடைய தோஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துறது. पहले भी बाप दादा ने कहा था, முதல்ல பாப் தாதா சொல்லியிருக்கிறார், एक पर उपकारी बनो और 3 पर काट दो. पर उपकारी இங்கே ஆகுங்க, இந்த 3ஐயும் கட் பண்ணிடுங்க. பரதர்ஷன் பரச்சிந்தன் பரமத் அர்த்தாத் குசங். பாபா அதனால தான் சொல்கிறாங்க பரதர்ஷனை பரச்சிந்தனை பரமத் அல்லது கெட்ட சங்கம் फालतू संग. पर उपकारी बनो पर उपकारिயாக ஆகுங்கள். தபி துவாய் மிலேங்கி और दुआएं देंगे. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்கள். कोई कुछ भी दे யார் என்ன கொடுத்தாலும் சரி, लेकिन आप दुआएं दो நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இத்தனி ஹிம்மத் அவ்வளோ தைரியம் இருக்கின்றதா? ஹிம்மத் தைரியம் இருக்கின்றதா? तो बाप दादा चारों ओर के सर्व सेंटर्स वाले बच्चों को कहते हैं. बाप दादा நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து சென்டர்ஸ் குழந்தைகளை கூறுகின்றார். அகர் ஆப் சப் பச்சோ நே ஹிம்மத் ரக்கி நீங்கள் அனைத்து குழந்தைகளும் தைரியம் வைத்தீர்களானால் கோய் குச்சி பி தே யார் என்ன கொடுத்தாலும் சரி, लेकिन हमारे दुआएं देनी है நாம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். तो बाप दादा इस वर्ष एक्स्ट्रा आपको हिम्मत के उमंग के कारण मदद देंगे. இந்த வருஷம் பாப் தாதா உங்களுடைய தைரியத்திற்கு உற்சாகத்துக்கு உதவியை செய்வார். எக்ஸ்ட்ரா மதத் தேங்க, எக்ஸ்ட்ரா உதவி கூட கொடுப்பார். லேக்கின் ஆனால் கண்டிஷன் என்ன? துவாயும் தேங்கே தோ ஆசீர்வாதங்களை கொடுத்தீர்களானால் मिक्स नहीं करना, मिक्स பண்ணக்கூடாது. பாப் தாதாக்கு பார்த்தோ सारा रिकॉर्ड आता है ना, बाप दादा எல்லா ரெக்கார்டும் வருது இல்லையா. சங்கல்பமே துவாய்க்கு பதிலே और कुछ नहीं हो. சங்கல்பத்தில் கூட ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஹிம்மத்தை தைரியம் இருக்கதா ஹே தோ ஹாத் உட்டா தைரியம் இருந்ததுன்னா கையை உயர்த்துங்கள். கர்னா படேகா செய்ய வேண்டி இருக்கும். சிறு ஹாத்துனே விட்டானா கையை மட்டும் உயர்த்திடக்கூடாது. கர்னா படேகா செய்ய வேணும். மறுபடி பாபா கேட்குறாங்க, கரேங்கே செய்வீர்களா? மதுபன் வாலே டீச்சர்ஸ் கரேங்கே, மதுபன் நிவாசிகள் டீச்சர்ஸ் பண்ணுவீங்களா? அச்சா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஜமா கரேங்கே. அப்போ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நீங்கள் சேமிப்பீர்களா? முபாரக்கோ. பாபா இப்பயே வாழ்த்துக்களை கொடுத்துட்டார். கியோ அதுக்கு பாபா காரணம் சொல்கிறார். ஏனெனில் பாப் தாதாக்கு பாஸ் அட்வான்ஸ் பார்ட்டி பார் பார் ஆத்தி. बाप दादा एडवांस पार्टी अड़कड़ी वरांगलाम. वह कहती है हमें तो एडवांस पार्टी का पार्ट दिया, எங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பார்ட்டினுடைய பாட்டு கொடுத்தீங்க, நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். लेकिन हमारे साथी एडवांस स्टेज क्यों नहीं बनाते? நம்மளோட துணையாளர்களானவர்கள் அட்வான்ஸ் பார்ட்டி பதிலாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஏன் வர்றதில்ல? அபி உத்தர் கியாது. நான் என்ன பதில் சொல்கிறது? क्या उत्तर दे? என்ன பதில் சொல்கிறது? एडवांस स्टेज और एडवांस पार्टी का पार्ट जब दोनों मिले तभी समाप्त होगी. अड्वांस पार्टी மற்றும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ரெண்டும் எப்போ சந்திக்கின்றதோ அப்போ தான் முடிவடையும். तो वो पूछते हैं क्या जवाब दें? அவங்க கேட்குறாங்க என்ன பதில் சொல்கிறது? कितने साल में बनेंगे? எத்தனை வருஷத்தில் நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜில் போவீங்க?
सब मना लिया, सिल्वर जुबली, गोल्डन जुबली, டைமண்ட் ஜூப்ளி, सब मना लिया. எல்லாமே கொண்டாடிட்டீங்க. சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டீங்க, கோல்டன் ஜூப்ளி கொண்டாடிட்டீங்க, டைமண்ட் ஜூப்ளியும் கொண்டாடிட்டீங்க. அபி அட்வான்ஸ் ஸ்டேஜ் செரமனி மனோ. இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கான செரமனியை கொண்டாடுங்கள். उसकी डेट फिक्स करो. அதுக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பாண்டவ பதாவோ டேட் होगी उसकी. பாண்டவர்களே கூறுங்கள், அதுக்கான டேட் இருக்குமா? पहली लाइन वाले बोलो, ஃபர்ஸ்ட் லைனில் அமர்ந்திருக்கவர்கள் கூறுங்கள். டேட் ஃபிக்ஸ் கோயி அச்சானக் होगा. அதுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகுமா இல்லை திடீர்னு ஆகுமா? क्या होगा, என்ன ஆகும்? அச்சானக் होगा कि हो जाएगा. திடீர்னு ஆகுமா இல்லை ஆகி விடுமா? बोलो, कुछ बोलो, ஏதாவது சொல்லுங்க. सोच रहे हैं क्या, யோசிக்கிறீங்களா என்ன? निर्वेर से पूछ रहे हैं, निर्वेर கேட்குறீங்களா? सेरेमनी होगी या अचानक होगा. सेरेमनी ஆகுமா இல்லை திடீர்னு ஆகுமா? आप दादी से पूछ रहे हो, நீங்கள் தாதிகிட்ட கேட்குறீங்களா? या दादी को देख रहा कि दादी कुछ बोले. என்ன निर्वेर भाई தாதியை பார்க்குறாரு, दादी ஏதாவது சொல்லட்டுன்னு. आप बताओ, रमेश को कहते हैं बताओ. நீங்கள் சொல்லுங்கள், ரமேஷ் சொல்லுங்கள். आखिर तो होना ही है. அவர் சொல்கிறார், எப்படி இது ஆகிதான் தீரணும். आखिर भी कब, ஆகிறது கூட எப்போ. आप डेट बताओ, उस डेट तक कर लेंगे. பாபாக்கே சொல்கிறாங்க, நீங்கள் டேட் சொல்லுங்கள், அப்போ வரைக்கும் நாங்கள் செஞ்சிடறோம். अच्छा, बाप दादा ने 1 साल की एक्स्ट्रा डेट दी है. बाप दादा ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா டேட்டு கொடுத்துருக்காரு. ஹிம்மத் से एक्स्ट्रा मदद मिलेगी. அந்த தைரியத்துக்கு தான் எக்ஸ்ட்ரா உதவி கிடைக்கும். ये तो कर सकते हैं ना, இது உங்களால் செய்ய முடியும் தானே. ये करके दिखाओ, फिर बाप डेट फिक्स करे. இதை செய்து காட்டுங்கள், பிறகு பாபா டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். आपका डायरेक्शन चाहिए, इस 2004 में ऐसे मना लेंगे. उनका डायरेक्शन இருந்ததுன்னா 2004 நாம் கொண்டாடிடுறோம். मतलब है कि अभी इतनी तैयारी नहीं है. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அந்த அளவு தயார் ஆகலை. अडवांस पार्टी को अभी 1 वर्ष तो रहता पड़ेगा ना. अगर एडवांस पार्टी की 1 வருஷம் இருக்க வேண்டியம் இல்லையா? अच्छा, क्योंकि अभी से लक्ष्य रखेंगे, करना ही है. இப்பொழுதுலேருந்தே நீங்கள் லட்சியம் வைக்கணும், என்ன செய்தே ஆக வேண்டும். तो बहुत काल ऐड हो जाएगा, क्योंकि बहुत काल का ही हिसाब है ना. ஏன்னா அப்போ தான் ரொம்ப காலத்துக்கான ஆட் ஆகிடும். ஏனென்றால் ரொம்ப காலத்திற்கான கணக்கு இல்லையா. अगर अंत में करेंगे तो बहुत काल का हिसाब ठीक नहीं होगा. கடைசியில் செய்தீர்களானால் ரொம்ப காலத்திற்கான கணக்கு சரியாக இருக்காது. इसलिए अभी से अटेंशन प्लीज. இப்பொழுதிலிருந்து अटेंशन प्लीज. अच्छा, अभी रूहानी ड्रिल याद है, आत्मीय ड्रिल निनेवल இருக்கிறதா? 1 सेकंड में अपने पूर्व स्टेज में आए परमधाम निवासी बाप के साथ साथ लाइट हाउस माइट हाउस बन विश्व को लाइट दे सकते हो. ஒரு வினாடியில் தன்னுடைய மூதாதையர் ஸ்டேஜில் வந்துட்டு பரம்தான் நிவாசி பாபாவின் கூட லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிட்டு உலகத்துக்கு லைட் கொடுக்க முடியுமா? 1 सेकंड में अपने पूर्व स्टेज में आए, ஒரு வினாடியில் மூதாதையனுடைய ஸ்டேஜில் வரணும். सुनने वाले देखने वाले लाइट हाउस विश्व की चारों ओर सर्व आत्माओं को लाइट दो. நாலா பக்கங்களிலும் உள்ள உலகத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க, கேட்கக்கூடியவங்க, பார்க்கக்கூடியவங்க எல்லாம் லைட் ஹவுஸ் ஆகிட்டு உலகத்தில் லைட் கொடுக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியான் தோ, சக்திகளை கொடுக்க வேண்டும். अच्छा, நல்லது. चारों ओर के विश्व की पूर्वज और पूज्य आत्माओं को, நாலா பக்கங்களிலும் உள்ள உலகத்தின் மூதாதையர் மற்றும் பூஜ்ய ஆத்மாக்களுக்கு सदा दादाबंद सरों को दुआएं देने वाले महादानी आत्माओं को, எப்பொழுதும் வள்ளலாக ஆகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க கூடிய மகாதானி ஆத்மாக்களுக்கு सदा दृढ़ता द्वारा सो परिवर्तन से सर्व की परिवर्तन करने वाले, எப்பொழுதும் திடத்தன்மையின் மூலமாக சுய மாற்றத்தின் மூலமாக அனைவருக்கும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஸ்வ பரிவர்த்தக் ஆத்மாவுக்கு, உலக பரிவர்த்தक ஆத்மாக்களுக்கு சதா லைட் ஹவுஸ் பன் சர்வ ஆத்மாவுக்கு லைட் देने वाले, எப்போதும் லைட் ஹவுஸாக ஆகிவிட்டு லைட் கொடுக்கக்கூடிய சமீப ஆத்மாவுக்கு, சமீபமான ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और गिल की दुआएं सहित நமஸ்தே. அன்பு நினைவுகள் மற்றும் இதயபூர்வமான ஆசீர்வாதத்துடன் நமஸ்தே.
தாதிஜி தாதி ஜானகி ஜி से தாதிஜி மற்றும் தாதி ஜானகியோட बाप दादा பேசுகிறாங்க. अच्छा है, दोनों दादियाँ बहुत अच्छी पालना कर रही हो. ரெண்டு தாதிகளும் நல்ல பாலனையை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். அச்சி பாலனா हो रही है ना, நல்ல பாலனை ஆகிக்கொண்டிருக்கு இல்லையா. बहुत अच्छा, ரொம்ப நல்லது. சேவாக்கு நிமித்த போய் है ना, சேவைக்கு நிமித்தமாக இருக்கின்றீர்களா. आप सबको भी दादियों को देखते खुश होती है. உங்கள் எல்லாருக்கும் கூட தாதிகளை பார்த்து மகிழ்ச்சி வருது. खुशी होती है ना, மகிழ்ச்சி வருகின்றது தானே. जिम्मेवारी का सुख भी तो मिलता है ना, பொறுப்பினுடைய சுகம் கூட கிடைக்கிறது இல்லையா. சப்கி துவாய் கித்தினி மில்தி है, எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளோ கிடைக்கின்றது. சபிக்கு குஷ் होती है, எல்லோருக்குமே மகிழ்ச்சி வருகின்றது. जैसे देखकर खुशी होते हैं वैसे इन्हों जैसे बन के कितनी खुशी होगी. இவங்களை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி வருகின்றது அல்லவா. இவங்கள மாதிரி ஆயிட்டிங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். क्योंकि बाप दादा ने निमित्त बनाया, ஏனெனில் பாப் தாதா இவங்களை நிமித்தமாக செய்திருக்கின்றார். तो ये विशेषता तब निमित्त बनाया है, ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறதுனால தான் நிமித்தமாக செய்திருக்கின்றார் அல்லவா. वही विशेषता भारत में आ जाए तो क्या हो जाए. அதே விசேஷத்தன்மைகள் உங்கள் ஒவ்வொரு இடமும் அனைவரிடம் வந்துவிட்டால் என்ன ஆகிவிடும். अपना राज्य आ जाएगा, உங்களுடைய ராஜ்யம் வந்துவிடும். जो बाप दादा डेट कहते हैं ना वो आ जाएगी. बाप दादा என்ன डेट சொல்கிறார் இல்லையா, அது வந்துடும். अभी याद है, डेट फिक्स करनी है, நினைவில் இருக்கின்றதா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். हर एक समझे मुझे करनी है, ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும், நான் செய்ய வேண்டும். तो सभी निमित्त बन जाएंगे तो विश्व का निर्माण हो जाए. எல்லாருமே நிமித்தமாக ஆகிவிட்டால் உலகத்தினுடைய மாற்றம் ஆகிவிடும். நிமித்த பாவ் ये गुणों की खान है, நிமித்தமான பாவனை இது குணங்களுடைய பொக்கிஷம். सिर्फ यार समय निमित्त भाव आ जाए तो और सभी गुण आ सकते हैं. ஒவ்வொரு நேரமும் நிமித்த பாவனை இருந்தாலே போதும், அனைத்து குணங்களும் சகஜமாக ஆகிவிடும். क्योंकि நிமித்த भाव में मैपन नहीं है, मैपन ही हलचल में रहता है. ஏன்னா நிமித்த பாவில் நான் என்பதே இருப்பதில்லை, மைப்பன் தான் அலைச்சலை கொண்டு வருது. நிமித்த बनने से मेरापन भी खत्म, तेरा तेरा हो जाता है. நிமித்தமாக ஆயிட்டாலே போதும், எனது என்பதும் முடிவடைந்துவிடும், உனது உனது என்றே ஆகிவிடும். சகஜ யோகி बन जाते, சகஜமான யோகியாக ஆகிவிடுகிறீர்கள். सभी की दादियाँ से प्यार है, बाप दादा से प्यार है, तो प्यार का रिटर्न है. எல்லோருக்கும் தாதிகள் மேலே அன்பு இருக்குது, பாப் தாதா மேலே அன்பு இருக்குது. அப்போ அந்த அன்புடைய ரிட்டர்ன் என்ன, விசேஷத்தாவுக்கு சமான் பனானா, விசேஷ தன்மைகளை சமமாக ஆக்குங்கள். तो ऐसे लक्ष्य रखो, அந்த மாதிரி லட்சியத்தை வைங்க. விசேஷத்துக்கு சமான் பனானா है, விசேஷ தன்மைகளை சமமாக ஆக்க வேண்டும். கிசிமே भी कोई विशेषता देखो, யார்கிட்ட எந்த ஒரு விசேஷத்தன்மையை பார்த்தாலும் சரி, விசேஷத்தாக்கு பலே ஃபாலோ करो, விசேஷத்தாவை ஃபாலோ பண்ணுங்க. ஆத்மா को ஃபாலோ करने में दोनों दिखाई दे, ஆத்மாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டுமே தெரிய வரும். விசேஷத்தாக்கு देखो और उसमें समान बनो, விசேஷ தன்மைகளை பாருங்க, அதில் சமமாக ஆகுங்கள். அச்சா, நல்லது. வரதானம், வரதாத்தா உன்னுடைய வரதானம் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு. निश्चय के अखंड रेखा द्वारा नंबर 1 भाग्य बनाने वाले विजय के तिलकधारी भव. நிச்சயத்தினுடைய துண்டிக்கப்படாத லேகையின் மூலமாக நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியின் திலகதாரியாக ஆகுக. வெற்றியின் திலகதாரி ஆக வேண்டுமானால் நம்பர் 1 பாக்கியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு விதி என்ன, நிச்சயத்தினுடைய துண்டுபடாத ரேகை. ஆக நிச்சயத்தினுடைய நம்பிக்கையினுடைய துண்டுபடாத ரேகையின் மூலமாக நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வெற்றியின் திலகதாரிகளாக ஆகுக. जो निश्चय बुद्धि बचे वह कभी कैसे वह ऐसे व्यवस्था में नहीं जाते. யார் நிச்சய புத்தி உடையவர்களோ அவர்கள் ஒருபோதும் எப்படி அப்படி என்று விஸ்தாரத்தில் போக மாட்டாங்க. உனக்கு நிச்சயக்கு அட்டூட் ரேகா, அவங்களுடைய நிச்சயத்தினுடைய துண்டுபடாத ரேகையானது ஆத்மாவுக்குமே ஸ்பஷ்ட திக்காய் தேத்தி, பிற ஆத்மாக்களுக்கு கூட தெளிவாக தெரிகின்றது. உனக்கு நிச்சயக்கு ரேகாக்கு லைன் பீச் பீச் மே கண்டித்து नहीं होते. அவங்களுக்கு நம்பிக்கையினுடைய ரேகையானது
கோடானது இடையிடையே துண்டுபடாது. ஐசி ரேகா वाले के मस्तक में அப்படிப்பட்ட ரேகை உடையவருடைய நெற்றியில், அதாவது சுமிருத்தியுமே நினைவில், சதா விஜய் கா திலக் நசர் ஆயேகா, எப்போதும் வெற்றியினுடைய திலகம் வரும். வே ஜன்மத்தை சேவா கி ஜிம்மேவாரி கே தாதாரி होंगे, ஜென்மம் எடுத்ததிலிருந்தே சேவையினுடைய பொறுப்பினுடைய கிரீடம் அணிந்தவர்களாக இருப்பார்கள். சதா ஞான் ரத்னோசை கேள்வி வலி, எப்பொழுதும் ஞான ரத்தனங்களில் கூட விளையாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சதா யார் அவர் குஷிக்க ஜூலைமே ஜூல்தேவி, எப்போதும் நினைவு மற்றும் மகிழ்ச்சியினுடைய ஊஞ்சல் ஆடிக்கொண்டே ஜீவன் பித்தானே வளையும், இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள். யஹியே நம்பர் 1 பாக்ய கி ரேகா, இதுதான் நம்பர் 1 பாக்கியத்தினுடைய ரேகை. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, புத்தி ரூபி கம்ப்யூட்டர் மே ஃபுல் ஸ்டாப் கா மாத்திர ஆனாமானா பிரசன்னச்சித் ரஹனா, புத்தி என்ற கம்ப்யூட்டரில் ஃபுல் ஸ்டாப் என்ற புள்ளி வருது என்றால் பிரசன்னச்சித் மகிழ்ச்சியாக இருப்பதாக பொருள். அவ்வக்த இஷாரை, இன்னைக்கு அவ்வக்த இஷாரா, ஏகாந்த் பிரிய பனோ ஏக்தா और ஏகாகிரதா को अपनाओ, ஏகாந்த பிரியமானவர்களாக ஆகுங்கள், ஏகதா மற்றும் ஏகாகிரதாவை தனதுடையதாக ஆக்குங்கள். ஏகாந்த பிரிய வ ஹோகா, ஏகாந்த பிரியமாக யார் ஆக முடியும்? ஜின்கா அநேக் பிரகார் से புத்தியோக் टूटा होगा, பலவிதமான வழிகளில் புத்தி அலைபாயக்கூடாது. ஏகாயி பிரிய ஹோகா, ஒருவருக்கே பிரியமானவராக இருப்பார். ஏகா பிரிய உனைக்கே காரன், ஒருவருடைய பிரியமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏகிக்கு யாதுமே ரசித்தார், ஒருவருடைய நினைவிலேயே இருப்பார். அனைக்கு பிரிய உனைக்கே காரன் ஏகி யாதுமே ரஹ சக்தி, பல பேருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது ஒருவருடைய நினைவில் இருக்க முடியாது. அனைத்தரசு புத்தியோ டுட்டாவோ, பல வழிகளில் புத்தியோகம் துண்டுபட்டுவிடும். ஏத்தரப் ஜுட்டாவோ அர்த்தாத் ஏக் சிவ தூசரன கோய், ஒருவரிடம் நம்மளுடைய புத்தி இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை தவிர வேறு யாருமே இல்லை என்று இருக்க வேண்டும். ஐசி ஸ்திதிவாலா, அப்படி மனநிலை உடையவர்கள் தான் ஜோ ஹோகா ஏகாந்த பிரிய ஹோ சக்தா, அவங்க தான் ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க முடியும். இன்னைக்கு சூச்சனா, आज अंतर्राष्ट्रीय योग दिवस तीसरा रविवार है. இன்னைக்கு इंटरनेशनल योगा डे மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. 3:30 6:30 से 7:30 बजे तक सभी भाई बहनें மாலை 6:30 7:30 மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் சங்கட்டித் ரூப் ஒன்றாக இணைந்து ஏக் சித்திர योग अभ्यास में यही संकल्प करें, ஒரே ஒரு சுப சங்கல்பத்தை செய்ய வேண்டும். मुझे आत्मा द्वारा पवित्रता की किरणें निकलकर सारे विश्व में पावन बना रही है, என் ஆத்மாவின் மூலமாக தூய்மையினுடைய கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகத்தையும் பாவனமாக ஆக்கி கொண்டே இருக்கின்றன. மை மாஸ்டர் பதீத்த பாவனி ஆத்மாவும், நான் மாஸ்டர் பதீத்த பாவனி ஆத்மா. நல்லது. ஓம் சாந்தி. बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है, हाथों में उसके हाथ है, बाबा मेरे साथ है, सांझ सवेरे मन में मेरे, सांझ सवेरे मन में मेरे प्यार की बरसात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है. कोटों में कोई प्यारे बाबा ने
आकर हमें चुना है। कोटों में कोई प्यारे बाबा ने आकर हमें चुना है। अपना बना के भाग्य जगाया, दिल का ये कहना है। इन नैनों में छाए हो बाबा, इन नैनों में छाए हो बाबा। आप तो दिन रात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। जैसे भंवर से निकल के नैया आ पहुंची है किनारे, जैसे भंवर से निकल के नैया आ पहुंची है किनारे। इस दुनिया में मिले हो बाबा, जग के तुम्ही सहारे। मिल रही है प्रभु से हमको, मिल रही है प्रभु से हमको। स्वर्ग की सौगात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। ध्यान रखते सदा हमारा, दिव्य गुणों से सजाते। ध्यान रखते सदा हमारा, दिव्य गुणों से सजाते। काबिल बना के अपने जैसा ऊंचा हमें उठाते। पास सदा हो बाबा मेरे, पास सदा हो बाबा मेरे। डरने की क्या बात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। हाथों में उसके हाथ है, बाबा मेरे साथ है। साँझ सवेरे मन में मेरे, साँझ सवेरे मन में मेरे। प्यार की बरसात है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है, बाबा मेरे साथ है। தன் மேல வெற்றி அடைங்க, அப்போ பல வெற்றிகள் அடைவதற்கான பலம் நமக்கு கிடைச்சிடும். Victory gained over self means new strength to gain more victories.